ஹாய்! எல்லாரும் எதிர்பார்த்த அந்த ஒரு நாள் வந்துருச்சு. 6 நாள் விரதம் இருந்ததுக்கான ஒரே பலன் இந்த சூரசம்காரம் மட்டும்தான். எல்லாருமே சூரசம்காரம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலா இருந்திருப்பீங்க. நானும் அதே மாரி வச்சுட்டு உட்காந்து தான் பொறுமையா பார்த்துட்ருந்தேன். ஏன்னா எல்லா வேலையும் காலையிலேயே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். சூரசம்காரம் முடிச்சோனே வீட மட்டும் தொடச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சூரசம்காரம் பார்த்து முடிச்சுட்டு அவங்க தேசமங்கை சினிமா வாய்ஸ்க்கும் அந்த வீடியோக்கும் செம்மையா இருந்தது. சூரனை வரம் செய்தது எல்லாமே. ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு நான் வீடெல்லாம் தொடச்சிட்டு அப்பம் செய்கிறதுக்காக அரிசி ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் முடித்து அப்பம் சுட்டு பால், பழம், அப்பம் இது 3த்தையும் வச்சு நல்லபடியாக ஈவினிங் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெறும் பால் மட்டும்தான் எடுத்துகிட்ருந்தேன் காலையிலேருந்து சாப்பிடாதனால. நாளைக்கு திருக்கல்யாணம் முடிச்சுட்டு தான் விரதத்தை முடிப்பேன். ஸோ திருக்கல்யாணம் சாப்பாடு என்னென்னலாம் செய்யலாங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் வ்ளாகில். நீங்கள் வேண்டுற எல்லாமே நல்லபடியாக நிறைவேறும். அடுத்த கந்த சஷ்டி விரதத்துக்குள்ளே எல்லாமே நிறைவேறும்னு சொல்லிவிட்டு நானும் என் அப்பன் முருகனை வேண்டிக்கிறேன். அரோகரா.